எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நித்யா, நிஜமா இன்னைக்கு நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமாடா. ரொம்ப சந்தோஷம். என்னை பார்க்கணுன்றதுக்காக தான் அண்ணாவும் நானும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஆனா நீயே திடீர்னு வந்து நிப்பன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லடா. அம்மா, எனக்கே தெரியாது. இவரே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வான்னு மட்டும்தான் கூட்டிட்டு வந்தாரு. கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் இங்க கூட்டிட்டு வருவார்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கே செம்ம ஷாக்கு தெரியுமா. ஓ, உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரா? அம்மா, எனக்கு பிறந்த நாள்னு அவருக்கு தெரியாது. என்ன? ஆமாம்மா, நானும் நேத்து இருந்து அவர்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா சொல்லவே முடியல. அவரு வேற ஏதேதோ பேசிட்டே இருந்தாரு. இன்னைக்கு கூட எனக்கு பிறந்த நாள்னெல்லாம் தெரியாது. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஏதோ பர்த்டே பார்ட்டி இருக்கான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல. அதுக்கு போகணுன்னு தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. கடைசியில என்னால நம்ப முடியல, இங்க கூட்டிட்டு வந்தாரு. இன்னுமா சொல்லாம இருக்க, போய் சொல்லு போ. வேண்டாம்மா, இதுக்கப்புறம் தெரிஞ்சா அவர் ஃபீல் பண்ணுவாருல்ல. காலையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்காமே இருந்துட்டோம்னு நினைப்பாரு. சரி விடுங்க, இதுல என்ன இருக்கு. அதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, இதே அவர் என்ன பர்த்டேக்கு கொடுத்த சர்ப்ரைஸா நான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் பிறந்த நாள் இல்லம்மா. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு. நாம என்ன வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிட்டா இருந்தோம் இல்லையே. ஆனா பாருங்க, இந்த வருஷம் நான் புது புடவை கட்டியிருக்கேன், கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்க கையால பால் பாயாசம் குடிச்சிருக்கேன். இது போதாதாம்மா? நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு அதுவே போதும். ஆனா பரவாயில்லடா, உன் பிறந்த நாள்னே தெரியாம மாப்பிள்ள இவ்ளோ பண்ணிருக்காரே. ஆமாமா. சரி சரி, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? மாப்பிள்ள என்ன சொன்னாரு? மாப்பிள்ளைக்கு டேஸ்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? கேட்டம்மா, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. சரி சரி. அடுத்த முறைலாம் இங்க வரப்போ தங்குற மாதிரி வாங்க, சரியா? அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்யலான்னு அம்மா கிட்ட சொல்லு. அது மாதிரி அம்மா செஞ்சு போடுறேன். இன்னைக்கு மத்தியானமே கிளம்பணும்னு சொன்னனால ஏதோ இருக்கிறத வச்சு சமைச்சிட்டேன்டா. பரவாயில்லம்மா, அவருக்கு இதே டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு. சரி சரி, இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பணும்னு சொன்னாரு பாத்தியா? நீ வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்ல, நீ போய் ரெடி ஆகு. நான் ஒரு காஃபி போட்டு தரேன், மாப்பிள்ளைக்கு கொடுப்பேன். சரிங்கம்மா. நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆமா சார், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பீச் பக்கத்திலே உங்களோட ரூம் புக் பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி நீங்க சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியும் பண்ணியாச்சு. ஓகே ஓகே சார், நீங்க எந்த டைம்க்கு ரீச் ஆகுன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்க்கு பொக்கேயோட ரெடியா இருப்போம் சார். எப்படியும் 5 o'clock to 6 o'clock ஆயிடும். நான் பக்கத்துல வந்த உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன். ஓகே சார். ஹலோ சார், ஆர் யூ தேர் இன் லைன்? நோ தேங்க்ஸ், தேங்க்யூ. நித்யா, என்ன பண்ற? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ஏய், போதும் போதும், இவ்ளோ ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? சரி. நானும் சந்தோஷமா இருந்தேன். சரி. என்னங்க என்னலா பண்றீங்க? நானா? அட என்னம்மா, என் பொண்டாட்டி அவ ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றா. அது சந்தோஷமா சரி சரின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்தா உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதா? ரொம்ப சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். அடுத்து வெளியே போகணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிளம்புற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? டைம் ஆகுதுமா. கிளம்பலாம், அதுக்கு தான் வந்தேன். சரி சரி, நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க தானே? அது போட்டு என் பொண்டாட்டி நல்லா சூப்பரா ரெடியாகி வரணும். ஓகே? உங்களுக்கு ட்ரெஸ் நானும் தானே கொண்டு வந்திருக்கேன், நானும் மாத்திக்கிறேன். சரி, நீங்க போங்க. என்னது போணுமா? எங்க போகணும்? வெளிய போங்க. எதுக்கு? நான் ட்ரெஸ் மாத்தணும்ல. மாத்து. அதான், நான் ட்ரெஸ் மாத்தணும்னா நீங்க வெளிய தானே இருப்பீங்க. வெளிய போங்க. முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். நான் இங்க தான் இருப்பேன். நீங்க இருந்தா நான் எப்படி ட்ரெஸ் மாத்துறதா? நம்ம வீடு மாதிரி இங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இல்ல, இந்த ரூம் மட்டும்தான். நீங்க போங்க, போனாதான் நான். அதனால என்ன? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. சோ இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லப்பா. போங்க. அதெல்லாம் முடியாது. என்னடி இது போங்காட்டமா இருக்கு?
எப்ப பார்த்தாலும் முடியாது முடியாதுன்னே சொன்னா எப்படிமா? எப்பதான் முடியும்னு சொல்லுவேன்? அது அது சொல்றப்போ சொல்லுவேன். இப்போ வேண்டாம். சரி, இப்போ நான் வெளியே போகணும் அப்படிதானே? ம் ஆமா. சரி, உன்ன அம்மா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஸோ புருஷனுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாமே? கொடுக்கலாமே. என்ன வேணும்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்கும். என்ன வேணும்? எனக்கு வேணும். ம்ஹும். அது கொடுத்தாதான் நான் வெளியே போவேன். இல்லனா நீ ரெடியாக, நான் இங்கே இருக்கேன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா 1 ஹவர்க்குள்ள கிளம்பணும். சோ அது வரையும் நான் இங்க தான் இருப்பேன். எப்படி வசதி? சரி. பாரா, என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா போல. தங்க திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம். நித்யா, உள்ள போலாமா? போலாங்க. ஆனா ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு சொன்னீங்க. நான் கூட பக்கத்துல ஏதாச்சும் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா, நீங்க 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ ரெசார்ட் மாதிரி இருக்கு. ஆமா நித்யா, நம்ம ஊர்ல எல்லாம் எங்க ரெசார்ட் இருக்கு? இவ்வளவு தூரம் வர வேண்டியதா தான் இருக்கு. சரி வா, உள்ளதான் பர்த்டே பார்ட்டி. ஓ சரிங்க. என்னாச்சு? அத நீங்களாவே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லவே இல்ல. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போடுறேன் தெரியுமா? வீட்டில் போட்டுட்டு வந்ததுலேருந்து காரில் வரேன். அப்போயாச்சும் நீங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்தா சொல்லவே இல்லை. அதான் நானே கேட்குறேன், எப்படி இருக்கு? என்னங்க? இந்த Dress நான் உனக்காக பார்த்து பார்த்து எடுத்தேன் தெரியுமா? இப்படிதான் எனக்கு வேணும்னு டிசைன் பண்ணி கேட்டு வாங்கின Dress. அது எப்படி உனக்கு நல்லா இல்லாம இருக்கும்? பார்த்த உடனே சொல்லணும்னு தான் நினைச்சேன். பட் சொல்ல வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். புரியல. சொல்ல வேண்டிய இடம்னா? போக போக உனக்கே புரியும். உள்ள போலாமா? டைம் ஆகுது பாரு. சரிங்க. எத்தனை மணிக்கு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது? நாம எத்தனை மணிக்கு போறோமோ அத்தனை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி? நமக்காக வெயிட் பண்ணுவாங்களா என்ன? உள்ள வரதானே போறேன், உனக்கே தெரியும். வா, எவ்வளவு கேள்வி கேக்குறேன். நித்யாவா இது? சரி போலாமா? ம். என்ன நித்யா, ரெசார்ட் பிடிச்சிருக்கா? வெளியே எப்படி இருக்கு லுக்கு? சூப்பரா இருக்குங்க. நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்ல தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்க்கவே அழகா இருக்கு. சரி சரி, பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனா தானே கரெக்டா இருக்கும். உள்ள போலாம், அப்புறம் அங்க போய் பேசலாம். ஓகேவா? என்னங்க அது? ஏதோ காடு மாதிரியே இருக்கு. வெளியில இருந்து பாக்குறப்போ நல்லா அழகா இருந்துச்சு. இருட்டு ஆக ஆக கொஞ்சம் பயமா இருக்குல்ல. காடு மாதிரியே இருக்குல்லங்க. இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷலி அதுதான் நித்யா. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? பாரு, எவ்வளோ ஃப்ளவர்ஸ், எவ்வளோ ட்ரீஸ், ரொம்ப அழகா இருக்குல்ல? என் நித்யாக்கு இந்த மாதிரி பிளேசஸ் தானே ரொம்ப பிடிக்கும். எப்போவும் அவளுக்கு ஃப்ளவர்ஸ் அதிகமா இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, 1 மினிட் இரு. எங்க கண் எதுக்கு கட்டினீங்க? ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். ஓகேவா? நான் தான் உன் கையை பிடிச்சிருக்கேன்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, ஆனா எதுக்கு? அது போக போக உனக்கே தெரியும். போலாமா? முதல்ல என் கண்ணை எதுக்காக கட்டியிருக்கீங்க? கலட்டி விடுங்க. அவ்வளவுதான், வந்தாச்சு. இப்போ ஓபன் பண்ணி. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. ஐயே, எதுக்கு இப்படி அழுறீங்க? என் பர்த்டே கேர்ள், என் பர்த்டே கேர்ள் இன்னைக்கு அழலாமா? அழக்கூடாது. என்ன பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே. நித்யா, அழக்கூடாது. சரி வா, அங்க போலாம்.
என்ன நித்யா, பிடிச்சிருக்கா? என் பொண்டாட்டிக்காக ஆசைப்பட்டு நான் ரெடி பண்ணிருக்கேன். எப்படி, எல்லாம் ஓகேவா? என்னால நம்பவே முடியலங்க. அப்போ என் பர்த்டே உங்களுக்கு தெரியுமா? நான் நேத்து நைட் இருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவு ட்ரை பண்றேன் தெரியுமா? தெரியும், நீ ரொம்ப ட்ரை பண்ணன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் வாயால உனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குற சர்ப்ரைஸ்ல என்ன இருக்கு? பட் பத்தியா, எனக்கு பர்த்டேனே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த சர்ப்ரைஸ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம், ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. எனக்கு இது வரையும் இந்த மாதிரி நான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கிராண்டா எனக்காக, அதுவும் ரெசார்ட்க்கு இவ்ளோ தூரம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அது சரி சரி, இரு, முழுசா சொல்லிடுறேன். இன்னைக்கு உன்கிட்ட நான் நிறைய சொல்லணும். நானும் உங்ககிட்ட நிறைய சொல்லணும். எங்க போறீங்க? எனக்கு தனியா இரு, வந்துடுறேன். 2 minutes இங்கே இரு. எங்க போறாரு? நித்யா, எங்க நீங்க? நித்யா, இத்தனை நாளா உன்கிட்ட எப்படி எப்படியோ என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு எவ்வளவு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா உன்கிட்ட நான் காதல சொன்னது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, ஞாபகம் இல்லைன்னா என்ன இப்போ? ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு கரெக்டான நாள் இதுதான். எங்க என்ன பண்றீங்க? என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேமா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்லணும்னு இல்ல. ஏந்திரீங்க. சொல்லியிருந்தா என்ன? இன்னொரு முறை என் பொண்டாட்டி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நித்யா, உன்னை முதல்ல நான் எங்க பார்த்தேன்னு தெரியுமா? ஆ, அது கோவில்ல கல்யாணத்தப்ப தானே? இல்ல. இல்லையா? ஆமா, எனக்கு உன்னை முன்னாடியே தெரியும். என்ன, முன்னாடியே தெரியுமா? ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ என்ன பார்த்ததில்ல, ஆனா நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு காலையில உன்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? நீ கூட என்கிட்ட கேட்டியே, இந்த கோவிலுக்கு தான் நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு. முதல்ல அந்த கோவில்ல வச்சுதான் உன்னை நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆனா ஆமா நித்யா, உன்னை முதல்ல அந்த கோவில்ல வச்சுதான் நான் பார்த்தேன். நான் பாக்குறப்போ நீ கண்ணு மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்த. அழகா உன் உதடு மட்டும் அசைஞ்சிட்டு இருந்தது. கண்ணு முழிச்சு அந்த திருநீர் எடுத்து உன் நெத்தியில வச்ச அழகு, அதெல்லாம் பார்த்த உடனே, உன் கண்ணை பார்த்த உடனே உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். எந்த பொண்ணு மேலயும் எனக்கு அந்த மாதிரி சின்னதா கூட ஆசை வந்ததில்ல. ஏன்னா எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்திருக்கேன், காலேஜ்ல பார்த்திருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல கூட யாரையும் சின்னதா கூட நான் நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா உன்னை பார்த்த அந்த செகண்ட் நீதான் எனக்கு ஒய்ஃபா வரணும்னு மனசார ஆசைப்பட்டேன். அப்பவே ஒன் சைட் லவ் மாதிரி உன் மேல லவ் வரவும் ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்புறம் உன்னை தேடி பார்த்தேன், ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கோவில்ல உன்னை மனக்கோலத்துல பாக்குறப்போ உடைஞ்சு போயிட்டேன் நித்யா. நான் எவ்வளவோ என் மனசுல நீதான் என் மனைவியா வரணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு கோட்டை கட்டி இருந்தேன் தெரியுமா? அது எல்லாமே சுக்கு நூறா உடையிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல உன் கல்யாணம் நின்னு உன்னையே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றப்போ, அது நான் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். ஆனா அது நடக்கிறப்போ என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல நீ அழுதுட்டு தான் இருந்த. உன்னை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அப்போ என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்போ என்ன விருப்பம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கலல்ல? என்ன பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா நித்யா, அததானே சொல்லிட்டு இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்னை பார்த்த அந்த செகண்ட் எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா அது நீ தானே நான் முடிவு பண்ணேன். அப்போ இப்ப வரையும் உன் மேல எனக்கு அவ்வளோ லவ் இருக்கு. ஆனா உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா? ஏன்னா நம்ம கல்யாணம் நடந்த சூழ்நிலை அந்த மாதிரி. கண்டிப்பா உன் மனசுல நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல என்னைக்கு நான் முழுசா வரணும், அன்னைக்கு இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி என் காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டே. உன் பர்த்டே அன்னைக்கு என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நித்யா. ஐ லவ் யூ நித்யா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ நித்யா. ஐ லவ் யூ சோ மச். எங்க? ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன? ஆமா நித்யா, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அருண் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். நான் மட்டும்தான் உன்னை நிறைய லவ் பண்றேன், நான் வச்சிருக்க லவ் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன் நித்யா. ஆனா நீ எனக்காக என்னென்ன பண்ணிருக்க? உண்மையா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, ஐ மீன் சின்ன வயசுல இருந்து எதுவுமே பார்க்காத ஒரு பொண்ணு எனக்காக எனக்காக எல்லாம் செஞ்சேன்னு கேள்விப்படுறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான்
நான் வச்சிருக்க லவ்லாம் ஒண்ணுமே இல்ல நித்யா. ஆனா நீ என் மேல காட்டுற பத்தியா, அதுக்கு இது வேற எதுவுமே இல்ல. நீ கிடைக்க உண்மையாவே நான் தான் நித்யா கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ. யூ ஆர் ஆல்வேஸ் மை பெட்டர் ஆஃப். ஐ லவ் யூ so மச் நித்யா. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நான் ப்ரப்போஸ் பண்றேன்லமா, என்ன என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிப்பியா? சொன்ன கனவே அது கனவுளை கண்ட கனவே காற்றாய் பறக்குது மாயமே. அதை எப்படி அக்செப்ட் பண்ணாம இருப்பேன்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ மாமா. நித்யா, இப்போ இப்போ என்ன சொன்ன? எனக்காக இன்னொரு முறை சொல்லு. அடி மாமா, ஐ லவ் யூ. மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் நீங்க கிடைக்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல இவ்வளவு லவ் வச்சிருப்பாங்களான்னு அது உங்க கூட இருக்கப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சின்ன சின்ன விஷயங்கள் எனக்காக நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. இவ்வளவோ விஷயங்கள். உங்களுக்கு நான் தகுதியான பொண்டாட்டி இல்லைன்னு நினைச்சேன். அதுக்காக தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஆனா இது எதுவுமே இல்லாதப்பவே நீங்க என்ன விரும்பி இருக்கீங்க. எதுவுமே தெரியாதப்பவே என் மேல நீங்க உயிரா இருந்திருக்கீங்க. இதை விட வேற என்னங்க எனக்கு வேணும்? இப்ப சொல்றேங்க, என்னால நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏண்டா பொண்ணா பிறந்தோம், எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தோன்னு எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? பையனா பிறந்திருந்தாலாச்சும் அப்பா நம்ம மேல பாசமா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுங்க. அப்பாவே என்னை எப்படிலாம் நடத்தினாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் நடந்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லைங்க. எனக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணீங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், ஏன் படிக்க வைக்கிறேன்னு எவ்வளோ என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றினீங்க. நான் அப்பதாங்க உணர்ந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் லைஃப் ரொம்ப அழகா இருந்திருக்கு. என் புருஷன் நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையா ஒரு லைஃபே வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இல்லாம என்னால எப்பவுமே இருக்க முடியாது. நீங்க எப்பவும் என் கூட தான் இருக்கணும். எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா ஒரு பலமா என்னைக்கும் நான் உங்களுக்கு என்னோட லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ so மச் மாமா. இது என் பொண்டாட்டிக்கு சின்னதா ஒரு பர்த்டே கிஃப்ட். கையை கொடு. நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே. ஐ லவ் யூ செல்லக்குட்டி. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. தேங்க்யூ so மச். பாரா, எவ்வளோ தேங்க்ஸ். ஓகே ஓகே, பர்த்டே கேர்ள் கேக் கட் பண்ணலனா எப்படி? சோ கேக் கட் பண்ணிடலாமா? கேக்கா? ஆ, பர்த்டேனா கேக் கட்டிங் இருக்கும் தானே? என் பொண்டாட்டிக்காக அதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ கேக் கட் பண்ணிடலாமா? ம். கட் பண்ணுமா? இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை நான் கொண்டாடினதே இல்ல. சரி வா. இங்க வீட்டுக்கு கிளம்புறமா? என்னது வீட்டுக்கா? என் கூட வா சொல்றேன். எங்க? அட வாமா. இங்க இங்க யாராச்சும் வந்தா விடுங்க. யாரும் வரமாட்டாங்க. அது எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நைட்டு இந்த என்டையர் கார்டனும் நான் தான் புக் பண்ணிருக்கேன். சோ யாரும் வரமாட்டாங்க. ஆமாமா, பாரு இங்கெல்லாம் உனக்காக தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சுத்தி பாத்தியா? உனக்கு பிடிச்ச ரோஸ் ஃப்ளவர்ஸ் பாத்தியா? இதுக்காக தான் இந்த இடத்துல ஊஞ்சல் போட சொன்னேன். கரெக்டா இருக்குல்ல? இங்க உட்காரலாமா? வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கோடி யுகம் போனால் என்ன, காதலுக்கு எப்போதும் வயசாகாது. ஹைரா ஹைரா ஹைராப்பா, ஹைரா ஹைரா ஹைராப்பா, 50 kg தாஜ்மஹால் எனக்கு எனக்கா, ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கு எனக்கா. டைம் ஆகுதுல்ல, எப்ப வீட்டுக்கு போவோம்? ஏன் மேடம்க்கு அவசியம் வீட்டுக்கு போகணுமா? அப்புறம் போகணும்ல. இங்க இருந்து டிராவல் பண்ணி போகவே 3 hours ஆகும். அதான் கேக்குறேன். இப்பவே டைம் 7 o'clock 8 o'clock ஆயிருக்கும். நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகல. என்ன?
ஆமா நித்யா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 டேஸ் நாம இங்க தான் இருக்க போறோம். நல்லா ஜாலியா சுத்தி பார்க்க போறோம். 2 டேஸ்க்கு அப்புறம் உனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, அப்புறம் போலாம். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னாலும் இங்கே இருக்கலாம். என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்க? வீட்ல யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. இப்ப திடீர்னு இப்படிலாம் ட்ரெஸ் எதுவுமே இல்ல. ஆறாம் என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கவலை. ஆனா இவ்வளோ கவலைப்படாத. ஏன்னா முன்னாடியே நான் பிளான் பண்ணதுதான். ஆல்ரெடி இந்த ரெசார்ட் புக் பண்றப்பவே 3 டேஸ்க்கு சேர்த்து தான் புக் பண்ணேன். வீட்லயும் எல்லாருக்கும் தெரியும். உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்நேரம் அது ரூம்க்கு போயிருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆனா யாருமே என்கிட்ட. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பாத்தியா எவ்வளோ அழகா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணீங்க? கார்ல எந்த பெட்டியும் இல்லையே. நான் தான் டிக்கில வச்சிருந்தனே, நீ அதை பார்த்திருக்க மாட்ட. ஆனா நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. ஆனா இப்ப எதுக்குங்க தேவையில்லாம? ஏய் எதடி தேவையில்லாதது? இங்க பாரு, விருப்பம் இல்லாம கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஆக்சிடென்ட், அது இதுன்னு இவ்ளோ நாள் இப்படியே போயிடுச்சு நித்யா. இனிமே தான் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ போறோம். உன் கூட எனக்கும் வெளியே போகணும், எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணணும், ஊர் சுத்தி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும்ல. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் ஹனிமூன் போவாங்க. நாம பத்தியா கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆச்சு, இப்பதான் ஹனிமூன் ட்ரிப்பே வந்திருக்கோம். என்ன ஹனிமூன் ட்ரிப்பா? அடி மக்கு பொண்டாட்டி, இப்ப வரையும் உனக்கு புரியவே இல்லையா? அப்புறம் நான் வேற என்ன சொல்லிட்டு இருக்கேனா, இங்க வந்து ஸ்டே பண்ணலான்னு ரூம் புக் பண்றப்பவே யோசிச்சிருக்கணும்ல. ஹனிமூனுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஆனா நம்ம 2 பேர் மட்டுமா இருக்க போறோம்? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஹனிமூன்னா 2 பேர் மட்டும் தானே வருவாங்க. இது என்ன கேள்வி? என் கூட தானே இருக்க போறேன், அப்புறம் என்ன உனக்கு பயம்? அது இல்ல, உங்களுக்கு இப்பதானே உடம்பு சரியா இருக்கு. அதான் சடனா இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சடனா ஏதாச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? நம்ம போயிட்டு இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு அப்புறமா வரலாமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டரே இனிமே நீங்க நார்மலா உங்க லைஃபை லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. எதுக்கும் இருக்கட்டும்னு எமர்ஜென்சிக்கு டேப்லெட்ஸும் கொடுத்திருக்காரு. எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், பாத்துக்கலாம். எனக்கும் என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே போனதில்லை நித்யா. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம 2 பேர் மட்டும் வெளியே வந்திருக்கோம். ஸோ ஜாலியா இந்த 3 டேஸ் தான் என்ஜாய் பண்ணிட்டு தான் ஊருக்கு போறோம். சிரிச்சா என்ன அர்த்தம்? உனக்கு ஆசை இல்லையா? யார் சொன்னாங்க? முன்னாடிலாம் அந்த மாதிரி ஆசை இருந்ததில்ல. ஆனா எனக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உங்க மேல லவ் வந்ததுக்கு அப்புறம், உங்க கூட இந்த மாதிரி தனியா போகணும், கொஞ்ச நேரம் 2 பேர் மட்டும் உட்காந்து பேசணும், அதெல்லாம் ஆசை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அது இருந்தாலும் நான் வெளியே காமிச்சுக்கிட்டதே இல்லை. சரி, இருந்துட்டு ஜாலியா அங்க இங்கே சுத்தி பார்த்துட்டு போலாம். அடியே, அப்போ உன் மனசுலயும் ஆசை இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. நீங்களும் தானே என்கிட்ட சொன்னதில்ல, இன்னைக்கு தானே சொன்னீங்க. நான் உன் மனசுல நான் முழுசா வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் சொல்லல. நானும் அப்படிதானே நினைச்சேன். அதான் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமே விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு முன்னாடியே விருப்பமா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் இந்நேரம் ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லு, என்ன சொல்ல வந்த? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லை, நித்யா, போங்க. ஏய் ப்ரப்போஸ் பண்றப்ப மட்டும் ஆதி மாமான்னு சொன்ன, இப்ப என்னன்னா வாங்க போங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க. ஏன் வாய் திறந்து மாமான்னு கூப்பிடலாம்ல? கூப்பிட்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அது அது வெக்கமா இருக்கு. பாரா, என்கிட்ட என்னம்மா வைக்கும்? பரவாயில்ல கூப்பிடு, என்னதானே கூப்பிடுறேன். அது நாளை கூப்பிட மாட்டேன், போங்க. ஏய் எனக்கு தெரியாது, இப்ப நீ கூப்பிட்டாதான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன். இல்லனா இப்படி இருக்க வேண்டியதா நைட் ஃபுல்லா. கூப்பிடு. ஆதி மாமா. நித்யா, இன்னொரு முறை கூப்பிடு. ஆதி மாமா. நித்யா, நீ என்ன அப்படி கூப்பிடுறப்ப உடம்புல ஏதோ பண்ணுதுடி, அப்படி சிவ்வுன்னு இழுக்குது. ஓ, உண்மையாதான் நித்யா சொல்றேன். நீ என்ன மாமான்னு கூப்பிடுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே என்ன அப்படியே கூப்பிடு. சரி, என் பொண்டாட்டிக்கு பசிக்குதா இல்லையா? இல்ல. ஆனா எனக்கு பசிக்குதுமா. இப்போ ஒண்ணு பண்ணுவோம். நமக்கு ரூம் கொடுத்தாச்சு. ஸோ ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கலாமா? டைம் ஆகுதுல்ல. சரிங்க, போலாம். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா? ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீ
ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. ஏன் தேங்க்ஸ் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? நான் நேத்து ஒரு நாள் வீடியோல வரல. பட் ஆனா நெறைய பேர் வந்து, "ஏன் சிஸ்டர் இன்னைக்கு வீடியோல வரல? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா இருக்கீங்கள்லன்னு" நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். அது கொஞ்சம் வீடியோ எடுக்கவும் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு சிஸ்டர். அதனால தான் நான் வீடியோல வரல. ஆனா இதுக்கப்புறமும் ரெகுலரா வரேன். என்னைக்காச்சும் வர முடியலன்னா, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. அம் அப்புறம் இன்னைக்கு காதலில் விழுந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்ம 250த் எபிசோட் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும் தான். பிகாஸ் வந்து காதலில் விழுந்தேன் நான் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 200, 230 எபிசோட்ஸ் வரையும் போலாம். அதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு தான் நான் நெனச்சேன். இருந்தாலுமே அது போக போக எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஏன்னா சில டைம் வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா போகுமா? அப்பலாம் வந்து இது போகுமா? போகாதான்னு நெனைப்பேன். பட் ஆனா திரும்பவும் எல்லாருமே நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. எனக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 250 எபிசோட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தேங்க் யூ ஸோ மச்சுங்க. 250த் எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா குடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரோட இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேனா, ஆனா அப்பதான் நான் யோசிச்சேன். நெறைய பேர் ஆசைப்படுறது வந்து ஆதி, நித்யா சீக்கிரமா வந்து ஒண்ணு சேரணும். அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருப்பீங்க ஆதி நித்யாவ பத்தி. ஸோ ஸோ ஓகே. ஆதி நித்யா பேருக்கே ப்ரொபோசல் சீன் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 250த் எபிசோடு இன்னைக்கு ஃபுல்லாவே ஆதி நித்யா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. வேற யாரையுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் அவங்களது ஃபுல்ஃபில்லா குடுக்கணும்னு நெனச்சேன். அதனால தாங்க நெறைய பிக்சர்ஸ் எடுத்தேன். நெறைய அதில பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெறைய எஃபோர்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போக போக பார்க்கலாங்க. மத்தவங்க சீன்ஸ் எல்லாருமே. நீங்க கேட்டிருந்தீங்க. என்னன்னா 250த் எபிசோட்லயாச்சும் அனிதாவோட பிரெக்னன்சிய ரிவீல் பண்ணுங்க. கார்த்திக் அண்ணா ஊர்லேருந்து வந்துரணும் அப்டின்லாம் கேட்டிருக்கீங்க. சாரி சிஸ்டர் உங்கள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருந்தா. நான் வந்து அ அ எல்லாரையுமே ப்ரொபோசல் சீன் நீங்க பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ப்ரொபோசல் சீன் வச்சிருந்தேன். எப்டின்னா கார்த்திக், அனிதா ப்ரொபோசல் சீனுமே நான் நல்லா தான் வச்சிருந்தேன். அப்புறம் கவின், வைஷுக்கும் நல்லா தான் இருந்தது. சூர்யா, கயலுக்குமே நல்லா தான் இருந்தது. பட் நெறைய பேர் எதிர்பார்க்கிறது ஆதி, நித்யாக்கு. ஸோ அதனால தான் 250த் எபிசோட்ல அவங்களோட ஸ்பெஷல் எபிசோடா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களது வச்சுட்டேன். ஸோ என்னால முடிஞ்ச வரையும் ஃபுல்ஃபில்லா குடுத்துருக்கேன் சிஸ்டர். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பண்ற கமெண்ட்ஸ நான் ஈகரா வெயிட் பண்ணி பார்த்துட்டுருப்பேன். நீங்க பண்ற கமெண்ட்ஸ வச்சு தான் சிஸ்டர் எனக்கே தோணும். ஓகே நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா இல்லையான்னு. ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு எபிசோட் புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.